வணக்கம். இளமையின் ஊற்றை தேடுறதுங்கிறது ஒரு ஒரு பழங்கால கனவு. ஆனா வயசாகும்போது வர்ற நோய்களுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்ம உடலோட காவலர்களான நோய் எதிர்ப்பு செல்கள் ஓய்வெடுத்துக்கிறது தான். பல வருஷமா விஞ்ஞானிகள் வந்து அந்த செல்களை உருவாக்குற தைமஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையகத்தை சரி செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா அது பெருசா வெற்றி பெறல. அப்போதான் எம்ஐடியை சேர்ந்த ஃபெங்ஜாங் தலைமையிலான ஒரு குழு ஒரு ஒரு முற்றிலும் வேற ஒரு கோணத்துல யோசிச்சாங்க. நாம ஏன் தலைமையகத்தை சரி செய்யணும், வெளியிருந்தே புதுசா கட்டளைகள் அனுப்பலாமே அப்படின்னு. அந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த அற்புதமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்திருக்கு. வாங்க, புகழ்பெற்ற நேச்சர் இதழ்ல வெளியான இந்த ஆய்வை பத்தி ஆழமா அலசலாம். சரி, முதல்ல பிரச்சனை என்னன்னா ஆரம்பிப்போம். நமக்கு வயசாகும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ஏன் பலவீனமாகுது? மூட்டு வலி, கண் பார்வை மங்குற மாதிரி இதுவும் ஒரு இயற்கையான விஷயம் தானா? ஆமா, அது இயற்கையானது தான். ஆனா அதுக்கு பின்னால ஒரு ஒரு குறிப்பிட்ட அறிவியல் காரணம் இருக்கு. நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட மிக முக்கியமான படைவீரர்கள் டி செல்கள். டி செல்கள். ஆமா, இந்த டி செல்கள் தான் நோய் தொற்றுகள், வைரஸ், ஏன் புற்றுநோய் செல்களை கூட அடையாளம் கண்டு அழிக்கிற வேலையை செய்யுது. ஓ, சரி சரி. அப்போ இந்த டி செல்களுக்கும் வயசுக்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இந்த டி செல்கள் எங்க உருவாகுதுங்கிறதுல இருக்கு. அது நம்ம மார்பு பகுதியில இருக்கிற தைமஸ் சுரப்பியில தான் உருவாகி பயிற்சி எல்லாம் எடுக்குது. ம். ஆனா நமக்கு வயசாக ஆக இந்த தைமஸ் சுரப்பி சுருங்கிக்கிட்டே போகும். தைமிக் இன்வல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஒரு 70 வயசுக்காரரோட தைமஸ் ஒரு குழந்தையோட தைமஸை விட 90% சின்னதா இருக்கும். அடேங்கப்பா. அப்ப தொழிற்சாலையே சுருங்கிட்டா உற்பத்தி குறையதானே செய்யும்? மிகச் சரியா சொன்னீங்க. தைமஸ் சுருங்குறதால புதுசா வலிமையான டி செல்கள் உருவாகிறது ரொம்பவே குறைஞ்சிடுது. ஏற்கனவே உடம்புல இருக்கிற டி செல்களும் சோர்வடைஞ்சிடுது. அதனால தான் வயசானவங்களுக்கு நோய் தொற்று சீக்கிரம் வருது, தடுப்பூசி போட்டா கூட சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் விஞ்ஞானிகள் தீர்க்க நினைச்ச மைய பிரச்சனை. இங்க தான் இந்த எம்ஐடி ஆய்வு உள்ள வருது. அவங்க சுருங்கி போன தைமஸ திரும்பவும் வளர வைக்க முயற்சி செய்யலன்னு படிச்சேன். அதுதானே இதுக்கு முன்னாடி நடந்த முயற்சிகளோட தோல்விக்கு காரணம். கரெக்ட். இதுக்கு முன்னாடி நடந்த பல ஆய்வுகள் தைமஸ திரும்ப வளர வைக்கிறதுல தான் கவனம் செலுத்துச்சு. ஆனா அது ஒண்ணு பலனளிக்கல, இல்லனா பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துச்சு. ம். இந்த எம்ஐடி குழு ஒரு புத்திசாலித்தனமான மாற்று வழியை கண்டுபிடிச்சாங்க. அவங்க சரி, தைமஸ் தான் சரியா வேலை செய்யல, அத விட்டுடுவோம். ஆனா டி செல்கள் உருவாக தேவையான கட்டளைகளை, அந்த சிக்னல்களை நாம உடலுக்குள்ள செலுத்தினா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. ஓ, சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு பதிலா சிஸ்டத்துக்கு தேவையான சிக்னல்களை மட்டும் வெளியிலிருந்து கொடுக்கறது, இது எப்படி சாத்தியம்? இத நாம ஒரு சமையல் குறிப்பு மாதிரி யோசிச்சுக்கலாம். ஒரு டி செல்ல உருவாக்க முதல்ல இத செய், அடுத்து இத சேர்னு சில முக்கியமான கட்டளைகள் தேவை. சரி. இந்த புரத சமிச்சை பாதைகள் அப்படிங்கிறது தான் அந்த கட்டளைகள். தைமஸ் பலவீனமாகறதால இந்த கட்டளைகள் சரியா போய் சேர்றதில்ல. இந்த ஆய்வுல விஞ்ஞானிகள் அந்த முக்கியமான 3 கட்டளைகளை மட்டும் கண்டுபிடிச்சு அதை mRNA தொழில்நுட்பம் மூலமா திரும்பவும் உறக்கச் சொல்ல வச்சிருக்காங்க. ஓ, கோவிட் தடுப்பூசிகள் மூலமா நமக்கு பரிச்சயமான அதே mRNA தொழில்நுட்பம் தானா இது? அதே தொழில்நுட்பம் தான். அந்த 3 புரதங்களையும் தயாரிக்கிறதுக்கான மரபணு வழிமுறைகளை கொண்ட mRNAவை உருவாக்கி அதை வயசான எலிகளோட உடம்புக்குள்ள ஊசி மூலமா செலுத்தினாங்க. அப்போ அந்த mRNA செல்களுக்குள்ள போய் இந்த 3 புரதங்களையும் உடனே உற்பத்தி செய்யு ஒரு கட்டளை கொடுக்கும், அப்படிதானே? மிகச்சரியா. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சின்ன குழப்பம். டி செல்களோட பிறப்பிடம் தைமஸ், பிரச்சனை அங்கேதான் இருக்கு. ஆனா அவங்க இந்த mRNA ஊசியை செலுத்தியது கல்லீரலுக்குன்னு படிச்சேன். இது சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. தைமஸை விட்டுட்டு கல்லீரலுக்கு ஏன் போனாங்க? இதுதான் இந்த ஆய்வோட மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு பகுதி. உங்க கேள்வி ரொம்ப சரியானது. வயசாகும்போது நம்ம உடம்புல பல உறுப்புகள் மெதுவா செயல்பட ஆரம்பிக்கும். ஆனா கல்லீரல் மட்டும் ஒரு அயராத உற்பத்தி தொழிற்சாலை மாதிரி தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். புரதங்களை உற்பத்தி செய்யறது அதோட முக்கிய வேலைகள்ல ஒண்ணு. அப்படியானால் ஏற்கனவே நல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்டரிய தற்காலிகமா வேற ஒரு பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்திக்கிட்டாங்க. அவ்வளவுதானா? எக்ஸாக்ட்லி. அவங்க நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சரி செய்ய சம்பந்தமே இல்லாத கல்லீரலை ஒரு தற்காலிக மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலையா மாத்திருக்காங்க. உடம்புக்குள்ளேயே ஒரு வேலையை இன்னொரு உறுப்புக்கு அவுட்சோர்ஸ் பண்ற மாதிரி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா கல்லீரலை அதோட வேலையை விட்டுட்டு வேற வேலையை செய்ய வைக்கிறது பாதுகாப்பானதா? அதனால கல்லீரலுக்கு ஏதாவது பாதிப்பு வராதா? நல்ல கேள்வி.
இங்கதான் mRNA தொழில்நுட்பத்தோட ஒரு சிறப்பு அம்சம் நமக்கு உதவுது. இந்த mRNA மூலக்கூறுகள் ரொம்ப தற்காலிகமானவை. நிரந்தரம் இல்லையா? இல்ல, அது செல்லுகளுக்குள்ள போய் அதோட வேலைய செஞ்ச பிறகு சில நாட்கள்ல இயற்கையாவே சிதைஞ்சு அழிஞ்சிடும். அதனால கல்லீரல் நிரந்தரமா இந்த வேலையை செய்ய வேண்டியதில்ல. ஊசி போட்ட கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த புரதங்களை உற்பத்தி செஞ்சுட்டு அப்புறம் அதோட இயல்பான வேலைக்கு திரும்பிடும். சரி, இந்த mRNAவை ரத்தத்துல செலுத்தும் போது அது நேரா கல்லீரலுக்கு மட்டும்தான்? ஆமா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. போகுங்கிறத எப்படி அவங்க உறுதி செஞ்சாங்க? அதுக்குதான் அவங்க லிப்பிட் நானோ துகள்கள் அப்படிங்கறத பயன்படுத்தினாங்க. இத ஒரு சின்ன கொழுப்பு பந்து இல்லனா ஒரு டெலிவரி ட்ரோன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓ, ஒரு பார்சல் மாதிரி. ஆமா, அந்த ட்ரோன் உள்ள அந்த mRNAவை பத்திரமா வச்சு கல்லீரல்ங்கிற முகவரிக்கு மட்டும் சரியா கொண்டு சேர்ப்பாங்க. இயற்கையாவே இந்த மாதிரி கொழுப்பு துகள்கள் கல்லீரலை நோக்கி போற தன்மை கொண்டது. ஆக திட்டம் இதுதான். mRNA என்ற கட்டளைய லிப்பிட் நானோ துகள் என்ற டெலிவரி ட்ரோன்ல வச்சு கல்லீரல்ன்ற தொழிற்சாலைக்கு அனுப்பி அங்க டி செல்களுக்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது. சரி, இந்த திட்டம் வேலை செஞ்சதா? முடிவுகள் எப்படி இருந்துச்சு? முடிவுகள் ஆராய்ச்சியாளர்களே எதிர்பார்த்ததை விட மிக ஊக்கமளிப்பதா இருந்துச்சு. பல கோணங்கள்ல நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சது. முதல்ல, எதிர்பார்த்தபடியே டி செல் உற்பத்தி அதிகரிச்சது. சிகிச்சை கொடுத்த வயசான எலிகளோட ரத்தத்துல புதுசா இளமையா போருக்கு தயாரா இருக்கிற டி செல்களோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்தது. சுருக்கமா சொல்லணும்னா, வயசான எலிகளோட இம்யூன் சிஸ்டம் ஒரு இளம் எலியோட இம்யூன் சிஸ்டம் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இது தடுப்பூசிகளோட செயல்திறன்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துச்சா? ஏன்னா அது ஒரு பெரிய கவலை இல்லையா வயசானவங்களுக்கு? மிக முக்கியமான புள்ளி. அதையும் சோதிச்சு பார்த்தாங்க. சிகிச்சை கொடுத்த வயசான எலிகளுக்கு தடுப்பூசி போட்டப்போ அதோட உடல் மிக வலுவான ஒரு எதிர்வினைய காட்டுச்சு. அப்படியா? ஆமா, தடுப்பூசியில் இருக்கிற கிருமிகளை அடையாளம் கண்டு தாக்குற டி செல்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சுது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீடுகளில் வயசான பெற்றோர் இருப்பாங்க. தடுப்பூசி போட்டாலும் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குமே நம்ம கவலைப்படுவோம். இந்த ஆய்வு வெற்றி பெற்றா எதிர்காலத்துல அவங்களுக்கு போடப்படுற ஒரு ஃப்ளூ ஷாட் ஒரு இளைஞருக்கு கொடுக்குற அதே பாதுகாப்பா கொடுக்க முடியும். நிச்சயமா இது பொது சுகாதாரத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதை விடவும் ஒரு ஆச்சரியமான முடிவு கிடைச்சது. சரி, இது வெளியிலிருந்து வர்ற வைரஸ் பாக்டீரியாவுக்கு எதிராக வேலை செய்து, ஆனா உடம்புக்குள்ளேயே உருவாகிற எதிரி, அதாவது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட இந்த புத்துயிர் பெற்ற படை உதவுமா? இப்போ நீங்க இந்த ஆய்வோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் மிக மிக முக்கியமான முடிவு. சிகிச்சை அளிக்கப்பட்ட எலிகள் புற்றுநோய் கட்டிகளுக்கு எதிரா மிக வலுவான ஒரு பிரதிவினையை காட்டுச்சு. எப்படி? என்ன சோதனை செஞ்சாங்க? அவங்க 2 குழுவா எலிகளை பிரிச்சாங்க. ஒரு குழுவுக்கு இந்த mRNA சிகிச்சை கொடுத்தாங்க, இன்னொரு குழுவுக்கு கொடுக்கல. 2 குழுவுக்கும் மெலனோமா அப்படிங்கிற தோல் புற்றுநோய் செல்களை செலுத்தினாங்க. என்னாச்சு? சிகிச்சை கொடுக்காத எலிகள்ல புற்றுநோய் கட்டிகள் மிக வேகமா வளர்ந்துச்சு. அதோட உயிர் வாழ வாய்ப்பும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இந்த mRNA சிகிச்சை கொடுத்த எலிகள்ல கிட்டத்தட்ட பாதி புற்றுநோய் கட்டிகள்ல இருந்து முழுமையா மீண்டு வந்துச்சு. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? பாதி எலிகள் புற்றுநோயிலிருந்து முழுமையா மீண்டுடுச்சா? இது நம்பவே முடியலையே. கட்டியோட வளர்ச்சி குறைஞ்சதுன்னு சொல்லல, கட்டி முழுசா அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, முழுமையா. ஒரு விஞ்ஞானியா இந்த மாதிரி முடிவுகளை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் பேச்சே வராது. காகிதத்துல இருக்கிற எண்கள் நிஜத்துல உயிரை காப்பாத்துற ஒரு சாத்தியமா மாறுறத உணர்ற தருணம் அது. அப்போ இதோட அர்த்தம், ஒரு பலவீனமான வயசான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நாம திரும்பவும் தட்டி எழுப்புனா அது புற்றுநோய் மாதிரி ஒரு கொடிய எதிரியை கூட தோற்கடிக்கிற சக்தியை பெறுது. மிகச்சரியா. இது வெறும் வயசாவத தடுக்கிறத பத்தி மட்டும் இல்ல, புற்றுநோய் சிகிச்சையோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. ஆமா, கீமோதெரப்பி மாதிரி உடலை தாக்குற மருந்துகளை கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம சொந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி புற்றுநோயை அதுவே அழிக்க வைக்கிறது. ஆமா, இது இம்யூனோதெரப்பி துறையில ஒரு புது பாதுகாப்பான வாசலை திறக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கனவு நினைவாகிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லா அறிவியல் முன்னேற்றங்கள்லயும் சில வரம்புகள் இருக்குமே, இதுல அப்படி என்ன இருக்கு? ஆம், இதுல ஒரு முக்கியமான வரம்பு இருக்கு. இந்த சிகிச்சையோட விளைவு தற்காலிகமானது. ஓ, நிரந்தரம் இல்லையா? இல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த mRNA மூலக்கூறுகள் கொஞ்ச நாள்ல சிதைஞ்சிடும். அதனால மேம்பட்ட டி செல் செயல்பாட்டை தக்க வைக்கணும்னா தொடர்ந்து குறிப்பிட்ட இடைவெளிகள்ல ஊசி போட வேண்டியிருக்கும். அப்போ இது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது, ஒரு தொடர்ச்சியான சிகிச்சை முறை.
ஒவ்வொரு சில வாரத்துக்கும் ஒரு ஊசினா அதோட நடைமுறை சாத்தியம் என்ன, செலவு, பக்க விளைவுகள்னு பல கேள்விகள் வருதே. உங்க கவலை நியாயமானது. இப்போதைக்கு இது ஒரு தொடர் சிகிச்சை முறையா தான் தெரியுது. ஆய்வுக்குழு சிகிச்சையை நிறுத்தினா சில வாரங்கள்ல நோய் எதிர்ப்பு செயல்பாடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு போறத கவனிச்சாங்க. ம், செலவை பொறுத்தவரை mRNA தொழில்நுட்பம் இப்பதான் பரவலாகிட்டு வருது. எதிர்காலத்துல அதோட செலவு குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்க இன்னும் பல வருஷங்கள் ஆகும். மிக முக்கியமா இது இன்னும் மனிதர்கள் கிட்ட சோதிக்கப்படல இல்லையா? ஆமா, அத நாம மிக தெளிவா பதிவு செய்யணும். இதை எலிகள்ல கிடைச்ச அற்புதமான முடிவுகள் மனித உடம்புல இது எப்படி வேலை செய்யும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், பாதுகாப்பு எந்த அளவுல இருக்கும்னு உறுதி செய்ய இன்னும் பல கட்ட ஆய்வுகள் தேவை. ஆனாலும் இந்த ஆய்வோட அடிப்படை யோசனை, அதாவது கல்லீரல ஒரு தற்காலிக புரத உற்பத்தி தொழிற்சாலையா பயன்படுத்துறதுங்கிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாண்டி வேற பல விஷயங்களுக்கும் பயன்பட வாய்ப்புள்ளதா ஆய்வுக்குழுவின் தலைவர் ஃபெங் ஜாங் சொல்லியிருக்கார். நிச்சயமா. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த உத்தி ஒரு பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு. பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜியா அப்படின்னா? அதாவது இது ஒரு சங்கீதப்பட்ட நோய்க்கான தீர்வு மட்டும் இல்ல. இது ஒரு பொதுவான வழிமுறை. உதாரணத்துக்கு, சிலருக்கு மரபணு குறைபாட்டால ஒரு குறிப்பிட்ட புரதம் உடம்புல சுரக்காம இருக்கலாம். ம், அந்த புரதத்தை உற்பத்தி செய்யறதுக்கான mRNA-வை கல்லீரலுக்கு அனுப்பி அந்த பற்றாக்குறையை நம்மால சரி செய்ய முடியும். இல்லன்னா மாரடைப்புக்கு பிறகு இதய தசைகளை சரி செய்ய தேவையான புரதங்களை தற்காலிகமா உற்பத்தி செய்ய சொல்லலாம். இதோட சாத்தியங்கள் மிக மிக அதிகம். ஆக சுருக்கமா இந்த ஆய்வை இப்படி சொல்லலாம். விஞ்ஞானிகள் mRNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வயசான எலிகளோட கல்லீரல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற புரதங்களை தயாரிக்கிற ஒரு தற்காலிக தொழிற்சாலையா மாத்தி அதன் மூலமா அதோட ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் புத்துயிர் ஊட்டிருக்காங்க. ஆமா, இதோட விளைவா தடுப்பூசிகளுக்கு சிறப்பான பிரதிவினை மற்றும் மிக முக்கியமா புற்றுநோய் கட்டிகளை எதிர்த்து போராடி அழிக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் கிடைச்சிருக்கு. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம். இந்த ஆய்வு வயசாகும்போது நாம இழக்கிற சில புரதங்களை திரும்பவும் ஈடு செய்யறதுல கவனம் செலுத்துச்சு. நம்ம சொந்த உடலையே, அதாவது கல்லீரல் மாதிரி உறுப்புகளை இழந்த விஷயங்களை உற்பத்தி செய்யற தொழிற்சாலையா பயன்படுத்த முடிஞ்சா வயசாவதோட வேற எந்த அம்சங்களை நம்மால ஒரு நாள் மெதுவாக்கவோ அல்லது மாத்தி அமைக்கவோ முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை தாண்டி தசை சிதைவு, எலும்புகளோட பலவீனம் இல்லனா அறிவாற்றல் குறைபாடு, இதுக்கெல்லாம் தேவையான புரதங்களை இதே முறையில் உற்பத்தி செய்ய முடிஞ்சா என்ன ஆகும்? இது நிச்சயம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.